அப்போ மனோபலம் பெருகும் பொழுது உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, பொருளாதார மேன்மை, உறவுகள் கெட்டு போயிருக்கு, பிரிவா இருக்கு, பங்காளிகள் சண்டையா இருக்கு, கணவன் மனைவி சண்டை போட்டவங்க சமாதானமே ஆகாம இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வாக இந்த ராகு காலம், பௌர்ணமியோடு வரக்கூடிய ராகு காலம் மிக சிறப்பானது. எல்லாருமே ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்கும்னா திருவண்ணாமலையில இருக்கும், சிவபெருமான் கிட்ட இருக்கும். யாருமே துர்க்கை கிட்ட ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, காளி கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நாம துர்க்கையும் காளியையும் நாம வந்து பாத்தீங்கன்னா சைவ ரீதியான பலியை கொடுத்து என்ன கேட்டாலும் அம்பாள் மகிழ்ந்து தருவாள். அப்போ இத நம்ம குடுத்துட்டு அம்பாள் கிட்ட என்னுடைய வாழ்க்கையில சந்திரபலம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா நல்லா இருக்கும். அன்றைக்கு அந்த ராகு காலகட்டத்துல இத முடிச்சிட்டு நீங்க போய் வாங்குற வெள்ளிக்கு சூப்பர் பவர் இருக்கும். அந்த வெள்ளி மல்டிபிளா மணி அட்ராக்ட் பண்ணலன்னா நீங்க என்ன ஏன்னு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது முதல்ல இந்த பூஜைய முடிச்சிடணும். முடிச்சிட்டு போயி வெள்ளி வாங்கணும். வெள்ளி வாங்கணும். இல்லன்னா நம்ம வெள்ளி வாங்கிட்டு வந்து கூட இந்த பூஜைய நம்ம பண்ணலாம். ஆக மொத்தம் நமக்கு குறிக்கோள் வந்து வெள்ளி ராகு காலத்துல வாங்கணும். இல்ல நாங்க ஒரு கோவில்ல நின்னுட்டு இருக்கோம். என்னுடைய வீட்டுக்காரரோ, மனைவியோ போய் அந்த டைம்ல போய் கடையில வாங்கிடலாம்னாலும் வாங்கிடலாம். ஆனா வெள்ளி வாங்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த வெள்ளியானது என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா? மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய காந்தமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கும் பொழுது அந்த பொருளுக்கு அவ்வளோ ஒரு வைப் இருக்கும்.